ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்தை நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவர் அந்த கரணங்களில், அதாவது மறைக்கப்பட்ட ஞானமும் அறியப்படாத புத்தியும் அவரிடத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்று தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய ஞானத்தை, உலகம் அறிந்திராத ஞானம், உலகம் தெரிந்திராத புத்தி, இவைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஞானமும் புத்தியும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த ஞானமும் புத்தியும் ஏதோ உலக பிரகாரமாய் கிடைப்பதைப் போல எண்ணிவிடக்கூடாது. இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பலத்த ஆசீர்வாதங்கள். நீங்கள் பாருங்கள், அநேக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? பெரிய பெரிய ஞானிகள் இந்த பூமியில் இருப்பார்கள். ஆனால் படிப்பறிவில்லாத சாதாரணமான பேதுரு போன்ற அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாய் அவர்கள் கரங்களை தொட்ட பொழுது, அவர்கள் கரங்களை வைத்த பொழுது சுகமும் அற்புதமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும், அது மாத்திரமல்ல ஆவியானவர் இறங்கி வருதலும் அங்கே காணப்பட்டது. ஆனால் மற்ற ஞானிகளால் அது செய்யக்கூடாமல் போயிற்று. காரணம் என்ன தெரியுமா? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஞானம். இந்த ஞானத்தை தான் நமக்குள்ளே வைத்தது யார்? உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பவர் யார்? அவர்தான் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வெளிப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுகிறவர். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், மீன் பிடிக்கக்கூடிய ஞானமற்ற ஜனங்கள், ஆனால் இயேசு அவர்களை மனிதர்கள் பிடிக்கிறவர்களாய் மாற்றின பொழுது எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், எவ்வளவு பெரிய நன்மைகள். 100க்கு அதிபதி கொர்நேலியு, பேதுரு அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போவதற்கு கூட தகுதி இல்லை. ஆனால் இயேசு என்ற நாமத்தை நிமித்தம் ஆண்டவர் பேதுருவை உயர்த்தி வைத்திருந்தார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், நான் பல முறை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி என்னவென்றால், பேதுரு பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வந்த ஒவ்வொரு மேலும் இறங்கி விட்டார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறதே. இது இந்த கொர்நேலியுக்கு ஆச்சரியத்தை தந்தது. அவன் 100க்கு அதிபதி தான். ஒருவனை வா என்றால் வருகிறான், போவென்றால் போகிறான் தான். ஆனால் பேதுரு சாதாரணமான ஒரு மனிதனை அசாதாரணமாக மாற்றினவர். தேவன் ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி, அந்த ஞானத்தையும் புத்தியும் அவனுக்குள்ளே வைத்தது கர்த்தர். இன்றைக்கு உங்களுக்குள்ளே அந்த ஞானத்தையும் புத்தியும் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுவீர்களா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியையும், அனந்த ஞானத்தையும், அந்த காரணங்களில் உள்ள ஞானத்தையும், ஆண்டவருடைய தேவன் தருகிற புத்தியையும் அவர்களுக்கு தந்து மேன்மைப்படுத்துங்க. இதுவே அவர்கள் மற்றவர்கள் அற்பமாக என்ன இருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஞானம் நிறைந்தவர்களாய், புத்திமான்களாய் இன்றைக்கு நீர் மாற்றி அமைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெயமென்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.